ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 10/3/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு கவலையற்ற மகாராஜா ஆவதற்கான யுக்தி. இன்று பாப்தாதா கவலையற்ற மகாராஜாக்களினுடைய சபையை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த ராஜ்ய சபை முழு கல்பத்திலும் விசித்திர சபையாக இருக்குது. அதாவது வித்தியாசமான சபையாக இருக்குது. ராஜாக்கள் அப்படின்னாலே பலர் இருக்கிறாங்க. ஆனா கவலையற்ற ராஜாக்கள். இந்த விசித்திரமான சபை, அதாவது சட்ட சபை, இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் நடைபெறும். இந்த கவலையற்ற ராஜாக்களினுடைய சபையானது சத்தியுகத்தினுடைய ராஜ்ய சபையை விடவும் உயர்வானதுன்னு பாப்தாதா சொல்றாங்க. ஏன்னா அங்கு ஏழ்மை, அதாவது கவலை மற்றும் செல்வத்தினுடைய குஷி, இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபடுத்தும் ஞானம் வெளிப்படாது. அதாவது ஏழ்மை மற்றும் செல்வத்தின் அந்த வேறுபடுத்தும் ஞானம் அங்கு வெளிப்படாது. ஏழ்மை என்று தெரியவே அங்கு தெரியாது. ஆனா இப்போ முழு உலகமும் ஏதாவது ஒரு கவலையில, அதாவது ஏழ்மையில இருக்கிறாங்க. காலை எழுதுதிலிருந்து தன்னை பற்றி, குடும்பத்தை பற்றி, காரியங்களை பற்றி, உற்றார் உறவினர்களை பற்றி ஏதாவது கவலை ஏற்படுது. ஆனா நீங்கள் அனைவரும் அமிர்த வேளையில இருந்து கவலையற்ற மகாராஜாவாக இருந்து அன்றைய நாளையே ஆரம்பிக்கிறீங்க மற்றும் கவலையற்றவர் ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்க. கவலையற்ற ராஜாவாகி ஓய்வாக உறக்கத்தை உறங்குறீங்க. சுகத்தின் உறக்கத்தில், அமைதியான உறக்கத்தில் உறங்குறீங்க. அப்படிப்பட்ட கவலையற்ற மகாராஜாவாக ஆகிட்டீங்க. அப்படி ஆகிட்டீங்களா அல்லது ஏதாவது கவலை இருக்குதான்னு பாபா கேட்கிறார். பாபாவின் மீது பொறுப்பை கொடுத்துட்டா கவலையற்றவர் ஆகிவிட்டாலாம். தன் மீது தான் பொறுப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கவலை ஏற்படுது. பொறுப்பு பாபானுடையது. மேலும் நான் நிமித்தமான சேவாதாரியாக இருக்கிறேன். நான் நிமித்தமான கர்மயோகி, செய்ய வைக்கக்கூடியவர் பாபா. நான் நிமித்தமாக இருந்து செய்கிறேன். ஒருவேளை ஒவ்வொரு நேரமும் இந்த நினைவு தானாகவே இருக்குது அப்படின்னா எப்பொழுதுமே கவலையற்ற மகாராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஒருவேளை தவறுதலா, அதாவது மறந்து கூட ஏதாவது தேவையற்ற உணர்ச்சிகளை தனது மீது சுமையாக எடுத்துக்கொண்டால் கிரீடத்துக்கு பதிலாக கவலையின் பலவிதமான கூடைகள் தலை மீது வந்துடுது. இல்லை அப்படின்னா சதா லேசான ஒளியான கிரீடத்தை அணிந்து கவலையற்ற ராஜாவாக இருக்கிறீங்க. நான் மற்றும் பாபா, அவ்வளவுதான். மூன்றாவதாக வேறு யாரும் இல்லை. இந்த அனுபவம் தான் எளிதாகவே கவலையற்ற மகாராஜாவாக மாற்றுது. ஆகையினால கிரீடதாரியா அல்லது கூடையை சுமக்கக்கூடியவரா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. கூடையை சுமப்பது மேலும் கிரீடத்தை அணிந்து கொள்வது, இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? கிரீடம் அணிந்த ஒருவரையும் மேலும் சுமையை சுமக்கக்கூடியவரையும் முன்னால நிறுத்தினீங்க அப்படின்னா யாரை நீங்க விரும்புவீங்க? கிரீடத்தையா அல்லது பொதி சுமப்பவரையா? பல பிறவிகளுடைய பலவிதமான சுமைகள் அப்படிங்கிற அந்த கூடைகளை பாபா வந்து கீழே இறக்க வைத்து லேசாக ஆக்குறாங்க. ஆகையினால கவலையற்ற ராஜா அப்படின்னாலே டபுள் லைட்டாக இருக்கக்கூடியவரை. எதுவரை ராஜ்ய அதிகாரி ஆகவில்லையோ அதுவரை இந்த கர்மேந்திரங்கள் கூட தனது கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது. ராஜ்ய அதிகாரியாக மாறினாதான் மாயாஜி கர்மேந்திரங்கள் மீது வெற்றி பெற்றவர், இயற்கையை வென்றவராக ஆகுறீங்கன்னு பாபா சொல்றாங்க. ஆகையினால ராஜ்ய சபையில் அமர்ந்திருக்கீங்க இல்லையா? நல்லது. இன்று ஐரோப்பியர்கள் அவங்களுடைய டர்ன். ஐரோப்பா நல்ல முறையில் விரிவடைஞ்சிருக்குது. ஐரோப்பியர்கள் தனது அண்டை நாட்டுக்கு நன்மை செய்வதற்கான திட்டத்தை நன்றாக உருவாக்கி இருக்கீங்க. எப்படி பாபா
சதா நன்மை செய்பவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் கூட பாபாவுக்கு சமமா நன்மை செய்வதற்கான பாவனை வைக்கணும். இப்போ எவரை பார்த்தாலும் இவர் கூட பாபானுடைய குழந்தை ஆகணும் அப்படிங்கிற கருணை வருது இல்லையா? பாப்தாதா ஸ்தாபனையின் சமயத்துல இருந்தே அயல் நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஏதாவது ஒரு முறையில நினைவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அதாவது சிந்திங்க. மேலும் பாப்தாதாவினுடைய நினைவினால நேரம் வரும்பொழுது நாலா பக்கத்தில் இருக்கின்ற குழந்தைகள் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா பாப்தாதா வெகு காலமாகவே அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அழைப்பின் காரணத்தினால தான் நீங்க கூட காந்தத்தை போன்று கவர்ந்து இழுக்கப்பட்டு வந்து சேர்ந்திருக்கீங்க. நாம எப்படி பாபானுடையராக ஆனோம் என்பதே தெரியலையே அப்படின்னு தோணுது இல்லையா? பாபானுடையவராக ஆனது நன்றாகத்தான் இருக்குது. ஆனா என்ன ஆனோம், எப்படி மாறினோம், இதை அமர்ந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்து எங்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது விசித்திரமாக இருக்குது இல்லையா? நாடகத்துல ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. நிச்சயிக்கப்பட்ட நாடகத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மூலையிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒரே குடும்பமாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இந்த குடும்பம் தனது குடும்பமாக தோன்ற காரணத்தினால மிகவும் அன்பாக தோன்றுது. தந்தை அன்பிலும் அன்பானவராக இருக்கிறதுனால நீங்கள் அனைவரும் கூட அன்பானவராக ஆகிட்டீங்க. நீங்களும் கூட குறைந்தவர்கள் கிடையாது. நீங்கள் அனைவரும் கூட பாப்தாதாவின் தொடர்பின் வண்ணத்துல, அதாவது சங்குக்காரங்க, மிகவும் அன்பானவராக ஆகிட்டீங்க. யாரை வேண்டுமானாலும் பாருங்க. ஆகினால ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரையும் நேசிக்கிறீங்க. ஒவ்வொருவரினுடைய முகத்திலும் ஆன்மீக தன்மையின் தாக்கம் தென்படுது. ஒப்பனை செய்ய, அதாவது மேக்கப் செய்ய வெளிநாட்டினர் விரும்புகிறாங்க. ஆகினால பரிஸ்தாக்களை உருவாக்குவதற்கான இடம் இதுதான். அந்த மாதிரி இந்த ஒப்பனை தேவதையாக மாத்திடுது. எப்படி இந்த ஒப்பனை செய்ததுக்கு அப்புறம், அதாவது மேக்கப் செஞ்சதுக்கு அப்புறம் யார் எப்படி இருந்தாலும் கூட அழகாக மாறிடுறாங்க. மேக்கப் மூலம் மிகவும் அழகாக தோணுது. அதனால இங்கும் கூட அனைவரும் ஜொலித்து கொண்டிருக்கும் பரிஸ்தாவாக தோன்றுது. ஏன்னா ஆன்மீக மேக்கப் செஞ்சிருக்கீங்க. அந்த ஒப்பனையிலோ, அதாவது உலகைய ஒப்பனையிலோ நஷ்டம் ஏற்படுது. ஆனால் இதில் எந்த நஷ்டமும் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால அனைவரும் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய, அனைவருக்கும் அன்பான ஆத்மாக்களாக இருக்கீங்க இல்லையா? அதனால் இங்கு அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா கூட அன்போடு காலை வணக்கம் செய்கிறீங்க. உண்ணும் பொழுது கூட அன்போடு பிரம்மா போஜன் உண்றீங்க. நடக்கிறீங்க அப்படின்னா கூட அன்போடு பாபாவோடு கையோடு கைகோர்த்து கொண்டு நடக்கிறீங்க. வெளிநாட்டினர் கைகோர்த்து கொண்டு நடக்க விரும்புகிறாங்க இல்லையா? அதனால் பாப்தாதா கூட சதா பாபாவுடன் கைகோர்த்து கொண்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக போகாதீங்க. தனியாகவே இருந்தீங்க அப்படின்னா சில நேரம் சலிச்சுப்பீங்க. சில நேரங்களில் மற்றவர்களுடைய பார்வையிலும் வருவீங்க. பாபாவுடன் சென்றீங்க அப்படின்னா ஒரு பொழுது மாயாவினுடைய பார்வை படாது. மேலும் கூடவே இருக்கும் காரணத்தினால எப்பொழுதுமே குஷியா ஆனந்தத்தோடு சாப்பிட்டு கொண்டும் காரியங்கள் செஞ்சு கொண்டும் மகிழ்ந்திருப்பீங்க. ஆகினால அனைவருக்கும் துணையை, அதாவது பாபாவை பிடித்திருக்குது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது வேறு யாராவது வேணுமா? வேறு எந்த நண்பர்களுடைய அவசியமும் இல்லை. அவ்வப்பொழுது உங்களை மகிழ்விக்க வேறு யாராவது வேணுமா? ஏமாற்றம் தரும் உறவுகளில் இருந்தும் விடுபட்டுட்டீங்க. அதில் ஏமாற்றமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. இப்போ ஏமாற்றமும் துக்கமும் இல்லாத தொடர்பில் வந்துட்டீங்க, தப்பிச்சுக்கிட்டீங்க. சதா காலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க. அப்படி உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சில குழந்தைகள் உறுதியற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. அங்கு நம்முடைய இருப்பிடம் சென்று என்ன செய்வது, எப்படி செய்வது, மாயா வந்துருச்சே அப்படின்னு கடிதம் எழுதுகிறாங்க. அப்படி இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. ஐரோப்பாவை சேர்ந்தவங்க விசேஷமாக என்ன அதிசயம் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் தந்தையின் முன்னாடி
ஒரு மலர்க்கொத்தை கொண்டு வருவதன் மூலம் பாபாவினுடைய வார்த்தைகளை நடைமுறையில் கொண்டு வருவதில் அனைவரும் நல்ல கவனம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பாப்தாதா பார்த்துட்ருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் புதியதாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட பாபாவினுடைய குழந்தைங்க தனது வீட்டுக்கு, அதாவது மதுபனுக்கு, தனது குடும்பத்தில் வந்தடைகிறாங்க அப்படிங்கிற அந்த ஊக்கம் எப்பொழுதுமே இருந்துட்டுருக்கு. மேலும் இப்பொழுதும் கூட இருக்குது. ஐரோப்பாவை சேர்ந்தவங்க இந்த லட்சியத்தை வைத்து நன்றாக வளர்ச்சி அடைய செய்கிறாங்க அப்படிங்கிறத பாப்தாதா பார்த்துட்ருக்கிறாங்க. ஆகினால பாபாவினுடைய மகா வாக்கியங்களை, கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க மீது விசேஷமாக பாபாவினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்குது. கட்டளைக்கு கீழ்ப்படைந்த குழந்தைகள் தானாகவே ஆசீர்வாதத்துக்கு தகுதியுடைய ஆத்மாக்களாக ஆகிறாங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு குறைவாக சென்டர் இருந்தது, ஆனால் ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி அடைய செஞ்சு பெரியதிலும் பெரிய குடும்பமாக ஆயிடுச்சு. அதனால் 1லிருந்து 2, 2லிருந்து 3, இப்போது எத்தனை சென்டர்கள் ஆயிடுச்சு. ஐக்கிய நாடோ வேறு விதத்தில் பெரியதாகத்தான் இருக்குது. தொடர்பு அனைவருக்கும் ஐக்கிய நாடோடு தான். ஏன்னா அயல் நாட்டின் அஸ்திவாரமே அதுதான். பல கிளை நிலையங்கள் உருவாகுது, மரமும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் தொடர்போ அஸ்திவாரத்தில் தான் இருக்குது. ஒருவேளை அஸ்திவாரத்தோடு தொடர்பு இல்லை அப்படின்னா பிறகு எப்படி வளர்ச்சியோ விரிவாக்கமோ ஏற்படும்? லண்டனில் விசேஷமான தனித்துவம் நிறைந்த ரத்தினத்தை நிமித்தமாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அஸ்திவாரம் இல்லையா? ஆகினால அனைவரினுடைய தொடர்பு, வழிகாட்டுதல் எளிதாகவே கிடைப்பதன் மூலமாக முயற்சி மற்றும் சேவை இரண்டுமே எளிதாக ஆகுது. பாப்தாதா கூடவே இருக்கிறாங்க. பாப்தாதா இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. அந்தளவு இணைந்து இருங்க. ஆனாலும் கூட ஸ்தூல ரூபத்தில் சேவையினுடைய சாதனங்களில், சேவையினுடைய செயல் திட்டத்தில், மேலும் சுய முன்னேற்றத்திற்காகவும் ஏதாவது வழி தேவைப்படுது அப்படின்னா தொடர்பு வைக்கப்படுது. இது கூட நிமித்தமாக ஆவதற்கான சாதனம். இதன் மூலம் எளிதாகவே தீர்வு கிடைச்சிடுது. சில சமயம் புத்தியை தெளிவாக வைக்காத காரணத்தினால பாப்தாதாவினுடைய வழிமுறையை, சக்தியை உணர முடியறதில்லை. அப்படின்னா அந்த சமயம் மாயாவனுடைய புயல் வருது. அப்படிப்பட்ட நேரத்துக்காக சாக்கார நிமித்தத்தின் அவசியம் தேவைப்படுது. இவங்களை தாதிகள், தீதிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவர்கள் தான் நிமித்தமானவங்க. இவர்கள் நேரம் வீணாகாது. மற்றபடி தைரியமானவர் என்று பாப்தாதாவுக்கு தெரியும். அங்கிருந்தே உருவாகி மேலும் அங்கேயே சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறாங்க. அப்படின்னா அறம் என்பது வீட்டிலிருந்து தொடங்குங்க அப்படிங்கிற அந்த பாடத்தை நல்ல முறையில் உறுதி செஞ்சிருக்கீங்க. அங்கே இருக்கும் நிமித்தமானவரை வளர்ச்சி அடைய செய்வது இது மிகவும் நல்லது. நன்மை செய்யும் உணர்வின் மூலம் முன்னேறி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா எங்கே திடமான எண்ணங்கள் இருக்குதோ அங்கே வெற்றி தான். எது நடந்தாலும் சேவையில் வெற்றி அடையணும். இந்த சிரேஷ்ட எண்ணத்தின் மூலம் இன்று வரை வெளிப்படையான பலம் கிடைக்குது. இப்போ சிரேஷ்ட குடும்பத்தை பார்த்து விசேஷமாக குஷி ஏற்படுது. மேலும் விசேஷமாக பாண்டவர்கள், அதாவது சகோதரர்கள் தான் டீச்சர் ஆகிறாங்க. சக்திகளும் சதா உதவியாளராக இருக்கவே இருக்கிறாங்க. பாண்டவர்கள் மூலம் விசேஷமாக எப்பொழுதுமே விசேஷமான வளர்ச்சியின் வெளிப்படையான பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. மேலும் சேவையின் மூலம் கூட அதிகப்படியான சேவை நிலையங்களுடைய வளர்ச்சி, சேவை நிலையத்தினுடைய அழகு சக்திகள் மூலம் ஏற்படுது. சக்திகளுக்கு என்று, அதாவது மாதர்கள் மற்றும் குமாரர்களுக்கென்று தனித்துவமான நடிப்பு இருக்குது. பாண்டவர்களுக்கு என்று தனித்துவமான நடிப்பு இருக்குது. எனவே இருவருமே அவசியமானவங்க தான். எந்த சென்டரில் சக்திகள் இல்லை அல்லது பாண்டவர்கள் இல்லை என்றாலும்
சக்திசாலியாக இருக்காது. ஆகையினால் இருவருமே அவசியமானவங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அனைவரும் விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவர் மற்றவர்களோடு எளிதாகவே அநேகர் விழித்து கொள்வார். முயற்சி மற்றும் நேரமோ தேவைப்படுது. ஆனால் இப்போ நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. திட எண்ணத்தின் மூலம் வெற்றி கிடைக்கல என்பதே இல்லை. இந்த நடைமுறையில் நிரூபணத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சிறிதளவு மனமுடைந்து போனால் தனது சின்ன சிறிய பலவீனமான எண்ணத்தினால சேவையில் கூட வித்தியாசத்தை கொண்டு வந்துடுது. திடத்தன்மை என்ற நேருனால விரைவாகவே பலன் ஏற்படுது. திடத்தன்மையின் மூலம்தான் வெற்றியை கொண்டு வருதுன்னு பாபா சொல்கிறாங்க. பரமாத்மானுடைய ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக ஆகுங்க. என்ன பாபா சொல்கிறாங்களோ, அதாவது அவ்யக்த முரளியிலிருந்து அப்படியே செய்வது. பாபா சொல்கிறாங்க, மேலும் குழந்தைகள் கடைப்பிடிப்பது எதற்கு தான் நம்பர் 1 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்னு சொல்கிறது. பாபாவினுடைய ஒவ்வொரு வழியையும் ஸ்ரீமத்தையும் யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிப்பது. இதை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் என்று சொல்கிறாங்க. ஸ்ரீமத்தில் மன்மத் அல்லது பரமத், அதாவது மனதின் வழியையோ அல்லது மற்றவர்களுடைய வழியையோ எண்ணத்தின் அளவு கூட கலக்கக்கூடாது. பாபானுடைய கட்டளை என்னை நினைவு செய்யுங்க. ஒருவேளை இந்த கட்டளையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குழந்தைக்கு பாபாவினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. மேலும் அனைத்தும் சகஜமாக ஆயிடும். பாப்தாதா அமிர்த வேளையிலிருந்து இரவு தூங்கும் வரை மனம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் எப்படி நடக்கணும் மற்றும் இருக்கணும் அனைவருக்கும் ஸ்ரீமத், அதாவது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு காரியத்திலும் மனதில் நிலை எப்படி இருக்குது அதற்கு கூட வழிமுறை அல்லது கட்டளை கிடைச்சிருக்குது. அந்த கட்டளைப்படி நடந்து கொண்டே இருங்க. இதுதான் பரமாத்மானுடைய ஆசீர்வாதங்களை அடைவதற்கான ஆதாரம். இது போன்ற ஆசீர்வாதங்களுடைய காரணத்தினால கட்டளைக்கு கீழ்ப்படிந்துள்ள குழந்தைகள் சதா டபுள் லைட், அதாவது பறக்கும் கலையினுடைய அனுபவம் செய்கிறாங்க. பாப்தாதாவினுடைய கட்டளை எந்த ஆத்மாவுக்கும் துக்கத்தை தரக்கூடாது, துக்கத்தையும் எடுக்கக்கூடாது. ஆனால் பல குழந்தைகள் துக்கத்தை தருவது இல்லை, எடுக்கிறாங்க. இது கூட வீணான எண்ணங்கள் வருவதற்கான காரணமாக ஆயிடுது. ஏதாவது வீணான விஷயத்தை கேட்டு துக்கம் அடைகிறாங்க. சின்ன சின்ன கட்டளைகளை புறக்கணிக்கிறதுனால கூட மனம் சுமையாக ஆயிடுது. மேலும் சுமை இருக்கும் காரணத்தினால உயர்ந்த நிலையை அடைய பறக்க முடியறது இல்லை. பாப்தாதானுடைய கட்டளை கிடைச்சிருக்குது. குழந்தைகளே, வீணானவற்றை யோசிக்காதீங்க, வீணானவற்றை கேட்காதீங்க, வீணானவற்றினுடைய சமயத்தை வீணாக்காதீங்க. நீங்கள் தீயவற்றிலிருந்து விடுபட்டுட்டீங்க. இப்போ அப்படிப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குணத்தை ஓவியமாக, அதாவது சித்திரமாக மாற்றினீங்க அப்படின்னா பரமாத்மானுடைய ஆசீர்வாதங்களினுடைய அதிகாரமாக ஆயிடலாம். குழந்தைகள் அமிர்த வேளையிலிருந்து விதிப்படி சக்திசாலி நினைவில் இருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கர்மயோகி ஆகி நிமித்த உணர்வோடு பணிவாக இருந்து செய்யுங்க. அப்போது அனைவருக்கும் பார்வை உள்ளுறவுக்கான கட்டளை கிடைச்சிருக்கு. ஒருவேளை அந்த கட்டளைகளை விதிப்படி பின்பற்றினா எப்பொழுதுமே அதீந்திரிய சுகத்தின் மற்றும் குஷி நிறைந்தவர் அமைதியான மனநிலையை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. தந்தையினுடைய உடல், மனம், பொருள் மற்றும் வாழ்க்கை இவை அனைத்தையும் பாபாவினுடைய அடமான பொருள் அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க. பாசிட்டிவான எண்ணங்களை எண்ணுங்க, நேர்மறையாக யோசியுங்க. நல்ல உணர்வின் எண்ணங்களை எண்ணுங்க. உடல் உணர்வினுடைய நான் மற்றும் எனது என்பதிலிருந்து விலகி இருங்க. இந்த இரண்டும் மாயாவின் நுழைவாயில். எண்ணம், சமயம் மற்றும் சுவாசம்தான் பிராமண வாழ்க்கையின் விலைமதிக்கும் கூடிய பொக்கிஷமாக இருக்குது. பிராமண வாழ்க்கையினுடைய விலை மதிப்புடைய பொக்கிஷம். இதை வீணாக இழக்காதீங்க, சேமியுங்க. சக்திசாலியாக இருப்பதற்கான ஆதாரம் சதா மற்றும் இயல்பாகவே கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக ஆகுங்க. பாப்தாதாவினுடைய முதன்மையான கட்டளை தூய்மையாகுங்க, காமத்தை வென்றவராக ஆகுங்க.
இந்த கட்டளையை பின்பற்றுவதில் பெரும்பான்மையோர் பாஸ். ஆனால் அதற்கான அடுத்த சகோதரன், அதாவது காமத்தினுடைய அடுத்த சகோதரன் கோபம், அதில் அவ்வப்பொழுது பாதி பேர் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. பலர் சொல்கிறாங்க கோபப்படலை, ஆனால் கொஞ்சம் வெறுப்பையும் காட்ட வேண்டி இருக்குது. ஆனால் இது கூட கட்டளையை அவமதிப்பதுன்னு பாபா சொல்கிறாங்க. இது குஷினுடைய அனுபவத்தை செய்ய விடுறது இல்லை. எந்த குழந்தை அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை முழு நாளின் தினசரி நடவடிக்கைகளில் ஒவ்வொரு காரியத்திலும் கட்டளைப்படி நடக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் உழைப்பில் கடினத்தன்மையை அனுபவம் செய்யறதில்லை. அவங்களுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் விசேஷமான பலனாக பாபாவின் ஆசீர்வாதத்தினுடைய அனுபவம் ஆகுது. அவர்களின் ஒவ்வொரு காரியமும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கு. யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க சதா திருப்தியை அனுபவம் செய்கிறாங்க. அவங்களுக்கு 3 விதமான திருப்தி இயல்பாகவே மேலும் சதா அனுபவம் ஆகுது. அவங்க தன் மீது திருப்தியாக இருக்கிறாங்க. 2வதா விதிப்படி காரியம் செய்யும் காரணத்தினால வெற்றிங்கிற பலனை அடைவதில் கூட திருப்தியாக இருக்கிறாங்க. 3வதா சம்பந்தம் மற்றும் தொடர்புல கூட அவங்க மூலம் அனைவரும் திருப்தியாக இருக்கிறாங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் குழந்தைகளினுடைய ஒவ்வொரு காரியமும் கட்டளைப்படி இருக்கும் காரணத்தினால சிரேஷ்டமானதாக இருக்குது. ஆகினால எந்த ஒரு செயலும் புத்தி அல்லது மனதின் தடுமாற்றத்தை நிலையற்றதாக உணர்வதில்லை. சரியா அல்லது தவறா அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட வர்றதில்லை. அவங்க கட்டளைப்படி நடக்கும் காரணத்தினால சதா லேசாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கர்ம பந்தனத்துக்கு வசமாகி எந்த காரியமும் செய்யறதில்லை. ஒவ்வொரு காரியமும் கட்டளைப்படி செய்யும் காரணத்தினால பரமாத்மாவினுடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கான பலன் சொரூபம் அவங்க எப்பொழுதுமே ஆத்மீக சக்தியின் அதீந்திரிய சுகத்தின் மேலும் நிறைந்த தன்மையை அனுபவம் செய்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய அனைவரிடமும் விடுபட்ட அன்பான பற்றற்றவர் ஆகுக. உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய அனைவரிடமும் விடுபட்ட அன்பான பற்றற்றவர் ஆகுக. அனைவரிடமும் விடுபட்ட அன்பான பற்றற்றவர் ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, உண்மையான துணைவரின் துணையை பெறணும். தினமும் அமிர்த வேளையில் அனைத்து சம்பந்தங்களினுடைய சுகத்தை பாப்தாதாவிடமிருந்து பெற்று மற்றவங்களுக்கு தானம் கொடுங்க. அனைத்து சுகத்தின் அதிகாரியாகி மற்றவர்களையும் ஆக்குங்க. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கூட அதில் சாக்கார துணையின் நினைவு வரக்கூடாது. முதலில் பாபானுடைய நினைவு வரணும். ஏன்னா உண்மையான நண்பன் பாபா தான். உண்மையான துணையின் துணையை பெற்றுக்கொண்டால் எளிதாகவே அனைத்திலிருந்தும் விடுபட்டவர் மற்றும் அன்பானவராக ஆகிடும். யார் அனைத்து சம்பந்தத்தின் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறாங்களோ அவங்க சகஜமாகவே பற்றற்றவராக ஆகிடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலும் பற்றுதல், அதாவது தலை வணங்குவது இருக்காது. ஆகினால மாயாவிடமிருந்து தோல்வி அடைகிறது இல்லை. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, மாயாவை பார்ப்பது மற்றும் தெரிந்து கொள்வதற்காக திரிகால தரிசி மற்றும் திருநேத்திரியாக ஆகுங்க. அப்பொழுதுதான் வெற்றி அடைவீங்க. மாயாவை பார்ப்பது மற்றும் தெரிந்து கொள்வதற்காக திரிகால தரிசி மற்றும் திருநேத்திரியாக ஆகுங்க. அப்பொழுதுதான் வெற்றி அடைவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.